அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம். நான் உங்கள் ராஜு முருகன். என்னோட யூடியூப் சேனலில் கல்வி தொடர்பாக பல்வேறு வகையான காணொளிகளை பதிவிட்டு வருகிறேன். இது உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. யாராவது என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். இந்த காணொளியில் தமிழக அரசின் அரசு பணிக்கான முக்கியமான சில விவரங்களை பார்ப்போம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போலீஸு, அப்புறம் ஜெயில் போலீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆஃபீஸில் உதவி பண்ணுற தீயணைப்பாளர் ஃபயர்மேன், அதுக்கான எக்ஸாம் டீட்டெயில் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முழுமையாக பார்ப்போம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் 2ஆம் நிலை காவலர், மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப்படை, ஆண், பெண் மற்றும் திருநங்கை. 2ஆம் நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, ஆண். 2ஆம் நிலை சிறை காவலர், ஆண் மற்றும் பெண் மற்றும் தீயணைப்பாளர், ஆண். பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2020க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணைய வழி விண்ணப்பத்தினை வரவேற்குது. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் பற்றி தான் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். எந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா www.tnusrb.online.org. ஓகேங்களா? அந்த இணையதளத்தில் நம்ம அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது அதோட முழு விவரங்கள், காலி இடங்களை பற்றி முழுமையாக பார்ப்போம். காலி இடங்கள் 10,906. துறைவாரியான காலி பணியிடங்கள் விவரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காவல்துறை, 2ஆம் நிலை காவலர் பதவி பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் நிலை காவலர், மாவட்ட அல்லது மாநகர ஆயுதப்படை, ஆண்கள் அல்லது பொது 685, பெண்கள் அல்லது திருநங்கை 3,999. ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,784. ஸோ இந்த கேட்டகரியில் பெண்களுக்கான அதாவது வேக்கன்சி அதிகமாக இருக்குது. பெண்களுக்கான இடங்கள் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக 2ஆம் நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இதில் ஆண்களுக்கு மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது. 6,545. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6,545. பெண்களுக்கு இந்த இடத்துல இந்த கேட்டகரியில் கிடையாது. அடுத்தபடியாக சிறைத்துறை, 2ஆம் நிலை சிறை காவலர், ஆண்கள் 112, பெண்கள் மட்டும்தான் 7 பேர், மொத்தம் 119. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, தீயணைப்பாளர், ஆண்கள் மட்டும்தான் 458, மொத்தம் 458. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10,906 காலியிடங்கள் உள்ளது. இதை தவிர 72 பின்னடைவு காலி பணியிடங்கள், ஆயுதப்படை 62 பெண்கள் மற்றும் சிறைத்துறை பெண்கள் 10 இருக்குது. ஓகேங்களா? ஊதிய விகிதம், அதாவது அவங்களுக்கு சேலரி எந்த இதிலிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 18,200 இருந்து 52,900 அது வரையிலும் இந்த பணிக்கான சம்பள ஊதிய விகிதம். ஓகேங்களா? கல்வி தகுதி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாமல் அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதியினை பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்களாவர். அதாவது 10th படிக்காமல் கரஸில் ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணியிருந்தால் அது எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு மொழி பாடமாக படித்திருக்க வேண்டும். இல்லையெனில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் 2ஆம் நிலை தமிழ் தேர்வில் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும். அதாவது தமிழ் கம்பல்சரியாக தெரியணும் அப்படின்ட்டு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கோரும் இணைக்கல்வி தகுதிக்கான சான்றிதழ், ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்விதம் பதிவேற்றம் செய்ய தவறினால் உரிய கல்வி தகுதியாக ஏற்றுக்கொள்ள இயலாது. அதாவது எஜுகேஷனான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் பேசிக்காக குவாலிஃபிகேஷன் 10th. ஓகேங்களா? வயது பார்த்தீங்கன்னாக்கா 1/7
2020 அன்று 18 வயதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அடுத்தபடியாக 24 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 24 வயசுக்கு கீழே இருக்கணும். இந்த 2 ஏஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஏஜ், நோட் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டு கொடுத்துருக்காங்க 1/7/2002 அன்று அல்லது அதற்கு முன்னர். என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/7/1996 அன்று அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவராக இருத்தல் வேண்டும். அந்த கேப் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு, இதுக்கு கன்சிடரேஷனுக்கு, அதை பாருங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரியாக டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர், அதாவது ஹையர் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 26 வயசு இந்த கேட்டகரிக்கு. ஓகேங்களா. ஆதி திராவிடர் அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் 29 வயசு. ஸோ எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 29 வயசு வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. திருநங்கைகள் 29, அதே மாதிரி தான் வந்து பார்த்தா திருநங்கைகளும் 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெறவுள்ள இராணுவ மற்றும் மத்திய துணை இராணுவ படை வீரர்கள் 45 வயது, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது போலீஸ், சென்ட்ரல் போலீஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45 வயதுக்குள்ளார அப்ளை பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் பர்சன்டேஜ் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். பொது பிரிவு ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து ஓசி வந்து பார்த்திங்கனாக்கா 31%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 26%, 26.5 சாரி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் 20%, ஆதி திராவிட வகுப்பினர் 15, ஆதி திராவிட அருந்ததியர் வகுப்பினர் 3, பழங்குடியின வகுப்பினர் 1%. இந்த கேட்டகரிகளில் தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு 11,000 இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீட்டை இந்த பர்சன்டேஜ் கீழே தான் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. சிறப்பு ஒதுக்கீடுகள், முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் துணை இராணுவ படையினர் மற்றும் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற உள்ளோர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சதவிகிதம் 5%. ஓகேங்களா. விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு 5%, விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு 10%. ஓகேங்களா. அப்புறம் ஆதரவற்ற விதவைக்கு 3%. தேர்வு முறைகள், அதாவது எக்ஸாம் டீட்டெயில், இத்தேர்வானது கீழ்காணும் தேர்வு நிலைகளின்படி நடத்தப்படும். ஓகேங்களா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தேர்வு நிலைகள், எழுத்து தேர்வு 80 மதிப்பெண். ஓகே, 80 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். பகுதி ஆ, பொது அறிவு 50 மதிப்பெண்கள், கொள்குறி வினாவகை, அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளவியல் 30 மதிப்பெண்கள் இருக்கும். ஓகேங்களா. சைக்காலஜிக்கல் டெஸ்டிங் மாதிரி இருக்கும். உடற்கூறு அளத்தல் இல்லை. உடற்கூறு அளத்தல் தகுதி தேர்வாகும். முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் துணை இராணுவ படையினர் மற்றும் ஓராண்டு அந்த தேர்வு இல்லை. உடற்கூறு அளத்தல் முழுமையான விவரம் வரிசை பணியில் கொடுக்கப்பட்டுள்ளன. உடல் தகுதி தேர்வு இல்லை. உடல் தகுதி தேர்வு தகுதி தேர்வாகும். உடல் தகுதி முழுமையாக விவரம் அந்த வரிசையில் கொடுத்துருக்கோம், அதை பற்றி பார்க்கலாம். உடற்திறன் போட்டி 15 மதிப்பெண்கள். உடற்திறன் போட்டியின் விவரங்கள் கீழே வரிசை 14லும் தகவல் சிற்றேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளன. சிறப்பு மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மாணவர் படை, அது என்சிசி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்சிசி, நாட்டு நலப்பணி திட்ட சான்றிதழ் என்எஸ்எஸ், விளையாட்டு சான்றிதழ் 2 மதிப்பெண்கள். ஸோ ஒவ்வொரு சான்றிதழுக்கும் மதிப்பெண் வழங்கும் விவரங்கள் தகவல் சிற்றேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா 100 மதிப்பெண்கள். ஓகேங்களா. மொத்தம் 100 மதிப்பெண்ணில் 80 மார்க் வந்து பார்த்திங்கனாக்கா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் சைக்காலஜிக்கலாக, அப்புறம் பொது அறிவு, அதுக்கப்புறம் வந்து உடற்திறன் போட்டி 15 மார்க்கு,
சிறப்பு மதிப்பெண்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை பொறுத்து என்சிசிஓ அல்லது என்எஸ்எஸை பொறுத்து மாறும். ஓவராலாக 100 மதிப்பெண்கள். எழுத்துத் தேர்வு 37 மாவட்ட தேர்வு மையங்களில் நடைபெறும். விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் கலந்து கொள்வதற்கான மாவட்டத்தை தகவல் சீட்டேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள மாவட்ட விவரத்தை பார்வையிட்டு தேர்வு செய்து கொள்ளலாம். எழுத்துத் தேர்வுக்கான நேரம் 1 மணி மற்றும் 20 நிமிடங்கள். எழுத்துத் தேர்வில் தகுதி மதிப்பெண்ணாக குறைந்தபட்சம் 28 மதிப்பெண்கள் விண்ணப்பதாரர்கள் பெற வேண்டும். அதாவது அந்த 80 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 28% வந்து மினிமம் எடுக்கணும். இருப்பினும் அடுத்த கட்ட தேர்வான அசல் சான்றிதழ் சரிபார்த்தல், உடற்கூறு அளத்தல், உடற் தகுதி தேர்வு மற்றும் உடற்திறன் போட்டிக்கான விண்ணப்பதாரர்கள் பெறும் உயர்ந்த பட்ச மதிப்பெண்கள் அடிப்படையில் மொத்த காலி பணியிட எண்ணிக்கைக்கு ஏற்ப 5 மடங்கு விண்ணப்பதாரர்கள் மட்டுமே வகுப்பு வாரியாக அழைக்கப்படுவார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க நெக்ஸ்ட்டு கால்ஃபர் பண்ணுற சொல்லி போட்டிருக்காங்க. உடற்கூறு அளத்தல் இப்பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் கீழே குறிப்பிட்டுள்ளபடி குறைந்தபட்சம் உயரம் மற்றும் மார்பளவு அளவுகள் உடல்கூறு அளத்தலின் போது பெற்றிருக்க வேண்டும். வகுப்பு வாரி பிரிவு ஓகேங்களா. பொது போட்டி பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்டர் ஆண்கள். பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா 159 சென்டிமீட்டர். ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 167 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஹைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு, இது வந்து பெண்களுக்கு ஓகேங்களா. அது டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்பளவு சாதாரண நிலையில் குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும், 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அது ஆண்களுக்கு மட்டும் தான், பெண்களுக்கு கிடையாது, சாரி. மூச்சை உள்வாங்கிய நிலையில் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ 81 முதல் 86 சென்டிமீட்டர் வரை இருத்தல் வேண்டும். அதான் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. முன்னாள் இராணுவ மற்றும் முன்னாள் அவங்களுக்கு கிடையாது, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு அந்த எக்ஸாம்ஸ் கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உடல் தகுதி தேர்வுகள் என்னன்னு பார்ப்போம். ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்களில் ஓடி முடித்திருக்க வேண்டும். அதாவது இது வந்து ரன்னிங்கு. ஸோ 1500 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் வந்து ரன் பண்ணியிருக்கணும். பெண்கள் மற்றும் திருநங்கைகள் 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் மற்றும் 30 வினாடிகளில் ஓடி முடிக்க வேண்டும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு 400 மீட்டர் மட்டும்தான். முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெறவுள்ள மத்திய துணை இராணுவ படை வீரர்கள் 8 நிமிடங்களில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 1500 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் வந்து ஓடி முடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உடற்திறன் போட்டிகள் ஆண்கள் கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் ஓகேங்களா. ஆண்களுக்கு. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல் 4 kg தான் வெயிட் போட்டிருக்காங்க. 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் ஓகேங்களா. ரன்னிங்கும் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் இராணுவத்தினர் குண்டு எறிதல் 7.26 kg, நீளம் தாண்டுதல், அதுக்கப்புறம் வந்து உயரம் தாண்டுதல் அதே மாதிரி தான் 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ரன்னிங் இருக்கும். மேலும் முழுமையான உடற்திறன் போட்டிகளுக்குரிய தகுதி விவரங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. www.tnusrbonline.org. அசல் சான்றிதழ் சரிபார்த்தல், தற்காலிக தேர்வு, மருத்துவ பரிசோதனை, தேர்வு கட்டணம், எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக இதுதான் 130 ரூபா. தேர்வு கட்டணம் செலுத்தும் விவரங்கள் தகவல் பிரசிட் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 130 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பார்ட்டுக்கு வந்துருக்கும் ஓகேங்களா. டேட் யார் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அது எந்தெந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க மெயினாக. அதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பாயிண்ட்டு. விளம்பர நாள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி செப்டம்பர் 2020 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இணையவழி விண்ணப்பம் பதிவேற்றம் துவங்கும் நாள், அதாவது ஆன்லைன் மூலிமா தான் ஃபில்அப் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி செப்டம்பர் 2020 அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இணையவழி விண்ணப்ப சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2020 வந்து கடைசி நாள். எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் அதாவது 13/12/2020
டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது ஃபுல் டீட்டெயில் வேணுனாக்கா அங்கே கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.